ஆபிரகாம் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய தகப்பனாக வச்சார். அது அந்த மனுஷனுக்கு நான் செய்த காரியத்தை நீ பார்த்து அது வழியாக சில காரியத்தை நீ கற்றுக்கொள். சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்குகிறது எப்படி, வழியே இல்லை என்றாலும் எப்படி அவைகள் வழிகள் உனக்கு உண்டாகும் என்ற காரியத்தை எப்படி அந்த மனுஷன், இந்த ஒரு மனுஷன் எப்படி பயன்படுத்தினார், எந்த காரியத்தை, எந்த பிரின்சிபிள், எது நிமித்தம் அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கெஞ்சி கதறி காலில் விழுந்ததுனால அல்ல. 25 வருஷம் முறுமுறுத்துட்டே இருந்தார், அதனால பெற்றாரா? இல்லை, ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அங்கே அவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாலுமே போதும், நிம்மதியாக இருந்திருப்பான். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் பெருகப்படும். அது மூளைக்கே எட்ட மாட்டுது. காரணம் என்னவென்று பார்த்தால், அவனுக்கு ஏறக்குறைய 100 வயசு ஆயிடுச்சு. 75 வயசுல சொன்னாரு, சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை எப்படி விசுவாசித்தான்? 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், ஆனா அவன் என்ன பண்ணா, அவன் தான் விசுவாசித்தவரையும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். 2 காரியத்தை செய்திருக்கான். பிரச்சனை இருக்கு, ஆனா இந்த தேவன் யார்? மரித்தோரிலிருந்து உயிரோடே எழுப்புகிற தேவன். மரணம் என்பது கொடூரமானது, நம்பிக்கை அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் செத்துட்டார்னா அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசவோ, அவர் எழுந்து வழக்கமாக செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்ய போகிறதல்ல, அவர் நம்மை விட்டு பிரிந்து போகிறார். ஆக அந்த சரீரம் அங்கே இருக்கும் பொழுது, டெட் பாடி அங்கே இருக்கும்போது அதை எதை காட்டு? நம்பிக்கையற்ற ஒரு நிலையை காட்டும். ஃபினிஷ்ட். அதில் நம்பலான்னு பார்த்தா அதை நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவன் எப்படி யோசிச்சான்னா, தன் சரீரம் செத்து போயிருக்கிறது, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் என்ன, அதை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஒரு தேவன். அப்போ ஒரு காரியம் அவனுக்கு விளங்கிடுச்சு, இந்த உலக பிரகாரமான இருக்கக்கூடிய பிசிக்கல் ரல்ம், இந்த தொட்டு உணர்ந்து பார்த்து சுவைக்கிற இந்த உணர்ச்சி பூர்வமாய் வரக்கூடிய மாம்சீக காரியங்கள், அதுக்கு மேல இன்னொன்று இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ரல்ம். ஆகவே என்ன நான் பார்க்கிறேனோ அது உண்மை அல்ல, அதையும் கடந்து ஒரு காரியத்தை பார்த்தா, அவர் இல்லாத வேளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஒரு தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, நம்பலான்னு பார்த்தா நம்புகிறதுக்கு ஏதுவாக அங்க ஒண்ணுமே இல்லையா. செத்து போயிருக்குது சரீரம், சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்கு. குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்பலான்னு பார்த்தா எதை வச்சு நம்புறது? ஏன்னா உடம்பு நல்ல, சரீரம் நல்லா இருந்தா தானே குழந்தை பிறக்க முடியும். அப்ப நம்புறது ஏதுவான நிலை இல்லாமல் போனாலும், 19வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே பலவீனமா இல்லையா. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். எப்படி அவனால் அப்படி யோசிக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, 20வது வசனம், வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே. அப்ப ஒரு காரியத்தை செய்தான், தேவனை துதித்தான். ஆவிக்குரிய ரீதியில் அவனால பார்க்க முடிந்தது. என்னுடைய கண்ணை திறந்து பார்த்து என் சரீரம் செத்து போயிருக்கிறது, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்கு. ஆனால் அந்த வார்த்தையை பார்த்தா பாருங்க, சொன்னவர் அந்த வார்த்தையை பார்த்தா, அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ இந்த காணப்படுகிற இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு அறிந்திருந்தது. இது நிரந்தரம் அல்ல, இது நிலையானது அல்ல. தேவனுடைய வசனமோ நித்தியமானது, நிலையானது, அது உண்மையானது என்பதை அவன் அறிஞ்சான்.
அதனால அவன் என்ன பண்ணிட்டான், சொன்ன வார்த்தையை வச்சு அதை நிறைவேற்றுவதற்கு உமக்கு வல்லமை உண்டு. என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, ஆனால் அதைக்கும் கடந்து உமக்கு எனக்கு பிள்ளை கொடுக்க உமக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி முழு நிச்சயமா நம்பி கர்த்தரை துதித்து விசுவாசத்திலே வல்லவனானான். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒருவேளை உங்க பேங்க் அக்கௌண்ட் செத்து போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிகுந்த வியாதியிலே, கொடுமையான சரீரத்தில் வியாதி அடைந்து மருத்துவ ரீதியிலே உங்களுக்கு சுகமே இல்லை என்கிறது போல நம்பிக்கையற்ற நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். நாள்தோறும் துன்பமும் கஷ்டத்தையும் அனுபவித்து இரவு முழுவதும் துன்பமாய் தூங்க முடியாதபடி நம்பிக்கை இழந்து போய் நான் என்ன செய்வேன் என்று திகைத்து கலங்கி வந்திருந்தால், இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் வைத்திருக்கிறேன். இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கலங்கி ஒருவேளை நீ பயத்தோடு இருப்பாயானால், இவன் செய்தது போல் நீ செய். கர்த்தரை துதி. எப்படி அவன் துதிச்சான்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லல. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர்னு வசனத்தை சொல்லி சொல்லி துதிச்சான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குதோ அதை சொல்லி சொல்லி அழக்கூடாது. என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தேவனுடைய வசனம் என்ன சொல்லி இருக்கிறது. வியாதி இருக்கிறது, ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் சுகமானேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? வியாதியின் மத்தியில தேவனுடைய வசனத்தை உயர்த்தி பிடித்து, ஆண்டவரே வியாதி என் சரீரத்தில் இருக்கிறது, நான் சாகிற நிலையில் இருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை. ஒருவேளை மருத்துவ ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம் இது சுகமாகாது, ஆனாலும் சொன்னவர் உண்மை உள்ளவர் நீர் என்று முழு நிச்சயத்தோட நம்பி நீ துதிக்கும் பொழுது அந்த இடத்திலே நம்பிக்கையற்ற நிலையிலே உனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அங்கே ஒரு நன்மையானதை நீங்கள் பெற முடியும். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே செய்வதற்கு அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற மாற்றி மாற்றி பேசாமல் அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அதை விசுவாசிக்க ஒரு மனுஷன் தேவைப்படுது. பாருங்க, பலவீனமா இல்லையா? சரீரம் பலவீனமா இருக்கிறது, ஆனால் விசுவாசத்திலே பணம் இல்லைங்க, ஆனா விசுவாசத்தில் நான் வல்லவனாய் இருக்கிறேன். என் தேவைகள் சந்திக்கப்படும் அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் விசுவாசத்திலே உண்மையை வல்லவனாய் இருக்கிறேன். எப்படின்னா நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு எதிர்காலத்துக்கு வழி இல்லாத மாதிரி இருக்குது, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் எங்கே போவேன் என்று சொல்லி ஒருவேளை நிலை குலைந்து பயந்து உன் மனதிலே பலவிதமான எண்ணங்கள் உன்னை ஆட்கொண்டு உன்னை ஹான் பண்ணா, அதன் மத்தியில் ஒரு காரியத்தை செய்யணுமா? ஆபிரகாம் கிட்ட கத்துக்க வேண்டியது ஒன்று இருக்கு. அது என்ன? இதை பற்றி யோசிக்காமல் அவர் சொன்னதை நினைச்சு கர்த்தரை துதித்து அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். இனி நான் சொல்லுகிறேன், உங்களை மரணம் ஆள முடியாது. விசுவாசிகள் தெரிஞ்சுக்கணும், மரணம் என்றால் ஒரு பிரிவு, சாபம், தீமை, எந்தவித நன்மையும் இல்லாதது, ஆசீர்வாதம் இல்லாத சாபமான வாழ்க்கை. அது எங்கிருந்து வந்ததுன்னா ஒரு மனுஷனுடைய செயல். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு 17ஆம் வசனத்துல, ஒருவன் மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டது, வியாதி ஆண்டு கொண்டது, சாபம் ஆண்டு கொண்டது, பிசாசின் ராஜ்யத்தின் கீழ் அடிமைகளாய் நாம் இருந்தோம். ஆனா இப்ப என்ன காஸ்பல், நல்ல செய்தி என்னங்க? ஒருவனுடைய மீறுதலின் பலனை விட இயேசு கிறிஸ்து ஒருவர் கிருபையின் பலன் ஒப்பிடவே முடியாதான். ஒருவன் கீழ்ப்படியாமையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பாவம், மரணம் வந்து, வியாதி வந்து இந்த மனுக்குலத்தை அடிமைப்படுத்துமானால், உன்னை சிருஷ்டித்த தேவன், என்னை சிருஷ்டித்த தேவன் என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக பதிலாக அந்த சிலுவையிலே மரித்ததினாலே, கீழ்ப்படிந்ததினாலே அந்த கிருபையின் பலன் இந்த கீழ்ப்படியாமல் வந்த பலனை விட இந்த பலன் மேலானது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இவர் இரத்தத்தினாலும் இவர் மரித்து உயிரோடு எழுந்ததினாலும் நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளுவீர்கள் என்பது அதிக நிச்சயம். அப்படியானால் இப்பொழுது இந்த சூழ்நிலை உங்களை ஜெயிக்காது, நீங்கள் ஜெயிப்பீர்கள். வியாதி உன்னை நிலைகுலைய செய்து நீங்கள் மரித்து போகிறது அல்ல. வறுமையும் துன்பமும் கஷ்டமும் உங்கள் வாழ்வின் பங்கு அல்ல. எதிர்காலம் இருண்டிருக்குமானால் நான் சொல்கிறேன், ஒரு வழி ஒன்று உண்டாகும். அது உன்னை, இதுதான் உன்னுடைய வழி, இதுதான் நீ இருக்க வேண்டும் என்று உன்னை
ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்தால் நீ எழும்பி சொல், மரணமே உன் ஆளுகை முடிந்தது, சாபமே உன் ஆளுகை முடிந்தது, வியாதியே உன் ஆளுகை முடிந்தது, இனி நான் தோற்று போகிறது அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசியே உன் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஒரு போதகருடைய விசுவாசம் அல்ல, அல்லது வேறு யாரோ ஒருவருடைய விசுவாசம் அல்ல, உன்னுடைய விசுவாசம். அப்படியானால் விசுவாசம் எப்படி வருகிறது? கேட்கிறதுனாலே. நீங்கள் கேட்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து வரக்கூடிய சூழ்நிலையை நீங்க கன்சிடர் பண்ணாம, எண்ணாம, யோசிக்காம, அதையே நினைத்து நினைத்து அழுகிறது நிறுத்தி உன் தூசிய உதறி நீ சொல்லணும், எழுப்பி சொல்லணும், பிசாசே உன் ஆளுகை முடிந்தது, என் தலையெழுத்தை தேவன் மாற்றி இருக்கிறார், இருண்ட வாழ்வு என்னுடையது அல்ல, நீ எத்தனை காரியத்தை இல்லாத மாதிரி நீ காட்டினாலும் எனக்கு தெரியும், ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.